இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 25வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புனித லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகங்களை நாம் நற்செய்தி வாசகமாக பார்க்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி இந்த பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவரோடு சேர்ந்து அவருடைய சீடர்கள் இன்னும் பெருந்திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் ஊர்களாக நகரங்கள் வழியாக பல மக்களை சந்தித்து அங்கே ஒரு நோயாளிகளை குணப்படுத்தி இன்னும் பல அற்புதங்களை செய்து கொண்டே அதே சமயத்தில் நல்ல படிப்பினைகளை அவர்களுக்கு கற்பித்து கொண்டே அந்த வழி நெடுக செல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி இந்த நீண்ட தூர பயணத்தில் ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்கின்ற இந்த சீடர்கள், இந்த மக்கள் கூட்டம் அனைவருமே பல கருத்துக்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அதில் பலர் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவரை பின்தொடர்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அவர் சொல்வதை ஏற்க மறுக்கிறார்கள், அவரை விட்டு விலகி செல்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், இயேசு நமக்கு ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுகிறார். ஆனால் இந்த கதை நமக்கு கேட்பதற்கு ஒரு புரியாத ஒரு கதை என்று சொல்வார்கள். ஏனென்றால் விவிலிய வல்லுநர்கள் பல பேர், இன்னும் திருச்சபையினுடைய குருக்கள், இன்னும் பெரிய புனிதர்கள் எல்லாம் இந்த நற்செய்தியை ஒரு புரியாத, இது இப்படி சொல்வதா அப்படி சொல்வதா என்று ஒரு குழப்பமான நிலையிலேயே பார்க்கின்ற ஒரு கதையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு இந்த கதையின் வழியாக என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கிற ஒரு கதையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த லூக்கா நற்செய்தியிலே இந்த நற்செய்தியாளர் நமக்கு பல செல்வந்தர்களை பற்றி பேசியிருக்கிறார். இவ்வாறு இந்த நற்செய்தியிலே பல இடங்களிலே செல்வங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை மையமாக வைத்து இன்றைய நற்செய்தியானது, ஒரு செல்வம், உன்னிடம் பொருள் இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் செல்வத்தை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நற்செய்தியிலே இயேசு ஒரு கதையின் வழியாக சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியானது லூக்கா நற்செய்தியின் 16வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 16வது அதிகாரத்தில் நமக்கு இரண்டு கதைகள் மட்டும் இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் 2 கதைகளை கொண்டது. முதல் பகுதியிலே நாம் இன்று நற்செய்தியிலே பார்க்கின்ற முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் என்ற ஒரு கதையை பார்க்கிறோம். அப்புறம் இந்த 16வது அதிகாரத்தின் 2வது பகுதியிலே செல்வரும் லாசரும் அந்த கதையை பார்க்கிறோம். இந்த 2 கதைகளை மட்டுமே கொண்டது இந்த 16வது அதிகாரம். பாருங்கள், இந்த 2 கதைகளுமே ஒரே மாதிரி தொடங்குகிறது. இன்றைய நற்செய்தியினுடைய இன்றைய கதையானது, செல்வந்தர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு பணியாளர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த செல்வந்தர் லாசர் அந்த கதையும், செல்வந்தர் ஒருவர் இருந்தார், அவர் விலை உயர்ந்த ஆடைகளை உணவுகளை உண்டு கொண்டு இருந்தார், அவர் வாசலிலே லாசர் என்னும் ஏழை இருந்தார் என்று இந்த கதை தொடங்குகிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், இன்று நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலே செல்வந்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் தனது பணிக்காக, தனது வீட்டு வேலைக்காக ஒரு மேனேஜர், ஒரு தலைவரை நியமித்து கொண்டு இருக்கிறார். அவர் எல்லா பணிகளையும் பார்க்க வேண்டும். மேனேஜர் என்றால் நமக்கு தெரியும் இல்லையா, வீட்டில் எத்தனை வேலையாள்கள் இருக்கிறாங்க, எத்தனை பணியாளர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம், என்ன வேலை, இது எல்லாம் செய்து பார்த்து மேற்பார்வையாளர் இல்லைங்களா, அப்படி ஒருவரை நியமித்திருக்கிறார். ஆனால் இந்த செல்வந்தர், இந்த வீட்டு உரிமையாளர் இந்த மேனேஜரை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை கேள்விப்படுறார். அவர் பார்க்கல, ஆனால் தவறான கருத்துக்களை பற்றி கேள்விப்படுகிறார். பாருங்கள், இந்த நற்செய்தியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி கேள்விப்படுவது என்ன? அதாவது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உன்னை பற்றி ஏதோ மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுறன்னு தெரியல, அதனால் உடனே எனக்கு உன்னுடைய கணக்கு வழக்கையெல்லாம் கொடு, நீ என்னென்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எத்தனை கணக்கு வழக்கு, எவ்வளோக்கு, யாருக்கு கடன் கொடுத்துருக்குறோம், யார் நமக்கு தரணும், அப்படிங்கிற எல்லா கணக்கு வழக்குகளையும் உடனே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதை கண்ட உடனேயே இந்த மேனேஜர், இந்த மேற்பார்வையாளர் என்ன நினைக்கிறாருன்னு, ஓகே, நம்ம ஏதோ பண்ணிட்டோம், அதனால் வீட்டு தலைவர் நம்மளை வேலையை விட்டு நிறுத்த போகிறார், இப்போ வேலை நமக்கு இல்லை ஆகப்போகுது. ஆனால் இந்த கணக்கெல்லாம் கொடுத்த பிறகு ஒருவேளை நம்ம தலைவர் நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிட்டா நம்ம வெளியில் போய் என்ன பண்ண முடியும்?
மம்முட்டி எடுத்து வயலில் வேலை செய்ய முடியுமா? இல்லை. அதுக்கெல்லாம் என் உடம்புல சத்து இல்லை, என்னால் முடியாது. இல்லை. பிச்சை எடுக்க முடியுமா? இல்லை. ஐயோ, அது கேவலமான வாழ்க்கை, அது என்னால் முடியாது, எனக்கு வெக்கம், மானம் போயிடும், முடியாது. அப்போ வேறு என்னாவது வேலை செய்ய முடியுமா? இல்லை, என்னால் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று செய்யலாம். ஏன்னா என் தலைவர்கிட்ட நிறையா பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க, நிறையா பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க, பொருளாவோ பணமாவோ நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணனா அட்லீஸ்ட் அந்த பணத்தை வைத்து அவங்கெல்லாம் என் மேலே கொஞ்சம் இரக்கமாக இருந்து, நான் போய் நாளைக்கு ஒரு வேளை அவங்கள்ட்ட ஏதாவது உதவி கேட்கும் பொழுது இந்த உதவிக்காக அவர்கள் எனக்கு உதவி செய்வாங்க இல்லையா? அப்படிங்கிறதுக்காக இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தலைவனிடம் யாரெல்லாம் கடன் பட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கூப்பிட்றார். ஒருத்தனை கூப்பிட்றார், நீ எவ்வளோ எங்கள் தலைவனுக்கு கடன் பட்டிருக்கிற அப்படின்னோடனே, அவனுக்கு இத்தனை மூட்டை இது கோதுமை அப்படின்னோடனே, அப்படியா, இந்தா 100ங்கிறத இந்த 80 எழுதிக்க அப்படின்ட்டு அதை திருக்கி கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுறார். இப்போ இன்னொருத்தனை கூப்பிட்டு, நீ எவ்வளோ கடன் பட்டிருக்கிற என்னுடைய முதலாளிக்கு அப்படின்னா, அவன் இந்த மாதிரி எண்ணெய் 100 லிட்டர் எண்ணெய் அப்படின்னா, அப்படியா, இந்த 50 எழுதிக்க. இப்படி அவர்கள் பெற்றிருக்கிற கடனை இவன் தள்ளுபடி செய்கிறான். இப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, இதையெல்லாம் செய்துட்டு ஒன்று என்ன நடக்குதுன்னா, அவர் இவ்வாறு செய்து பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு 100 மூட்டை என்று சொல்லணும். அவர், இதோ உன் சீட்டு, இதை 80 என்று எழுதும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அந்த கடனை தள்ளுபடி செய்கிறாரு. பின்பு இந்த 8வது வார்த்தை பாருங்கள் வசனத்தை, நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். இதை படிக்கும்போது இதுதான் நமக்கு இந்த 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 கதையினுடைய, இந்த நற்செய்தியினுடைய குழப்பமான பகுதி இதுதான். இப்போ இயேசு தான் இந்த கதையை சொல்கிறார். யாருக்கு? சீடர்களுக்கும் அந்த கூட இருந்த மக்கள் கூட்டத்துக்கு சொல்கிறார். இயேசு தான் இந்த கதை சொல்லி, அவர் தான் இந்த கதையை சொல்கிறார். அப்போ இயேசு சொல்கிறார் என்னன்னு, 8வது வசனத்தில், நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ நமக்கு முதல்ல இவன் நல்லது செஞ்சானா, இவன் கெட்டது செஞ்சானா, இவன் நல்லவனா கெட்டவனா இந்த மேனேஜர் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் இயேசுனுடைய வார்த்தைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த மனிதன் கெட்டவன் அப்படின்னு தோணுது. ஏன்னா இயேசுவே சொல்கிறாரு, நேர்மையற்ற அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நேர்மையற்ற அந்த வீட்டு முதலாளி இப்படி முன்மதியோடு செயல்பட்டதில். ஆனால் இவன் நேர்மையற்றவன், ஆனால் அவன் செய்த காரியம் எப்படி இருக்குன்னா முன்மதியோட, நல்ல அறிவோடு செயல்பட்டுருக்கிறான். அதனால் அந்த வீட்டு தலைவன் அந்த மேனேஜரை பாராட்டி இருக்கிறார். அப்படி தான் அந்த கதை சொல்லப்படுது. இப்போ அந்த வீட்டு தலைவன் பாராட்டினாரா? இது பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுது. ஏன்னா அவர்கிட்ட கடன் வாங்கினவங்க இது மாதிரி 100 லிட்டர் எண்ணெய், 100 மூட்டை கோதுமை இப்படின்னு கடன் பட்டிருக்கிறாங்க. அந்த கடனை முழுசாக வாங்கி கொடுத்துருந்தா இந்த மேனேஜரை பாராட்டியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறார். 100ங்கிற இடத்துல 80, 90ங்கிற இடத்துல 50, இப்படி எல்லாத்தையும் குறைச்சி பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அந்த மேனேஜர், அந்த வீட்டு முதலாளி கோவப்பட்டிருக்கணும். எப்பட்றா நீ என்னுடைய இதை எப்பட்றா நீ கல்யாணம் பண்ண முடியும், இதை தள்ளுபடி பண்ண முடியும், அதை நான் தானே பண்ணியிருக்கணும், நீ யாரை கேட்ட தள்ளுபடி பண்ண, என்னுடைய பொருளாச்சே அப்படின்னு கோவப்பட்டிருக்கணும். ஆனால் இவர் கோவப்படாமல் அவனுடைய பாராட்டி இருக்கிறார். இதில் தான் கொஞ்சம் குழப்பம். ஏன்னா நமக்கு என்ன, இந்த கதையிலேருந்து எப்படி இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. பாருங்களேன் பிரியமானவர்களே, பாருங்கள். இப்போ ஒரு சில விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கடன்பட்டவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு 100 லிட்டர் எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை 100 மூட்டை கோதுமையாக இருக்கட்டும், இப்படி பல பொருள்களையும் கடன் பட்டிருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் ஒரு முதலாளிகிட்ட ஒரு பொருளை வாங்கி கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு 50 மூட்டை கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் கட்ட முடியாமல் இருக்கும் பொழுது அது இது ஏறும் இல்லையா, வட்டி ஏறும், இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த இது மேனேஜர் இருக்கிறார் இல்லைங்களா, இவர் தன் பங்குக்கு கூட ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் மூட்டைகளை ஏற்றி வைப்பாராம். இப்போ ஒருத்தர் 50 மூட்டை வாங்கியிருக்கிறான் அப்படின்னா இவர் ஒரு 20 மூட்டை சேர்த்து சொல்கிறது. ஏன்னா இவருக்கு அதிலேருந்து வருமானம், இவரும் அந்த பழைய இதிலேருந்து கொஞ்சம் கமிஷன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வீட்டு மேனேஜர்
தள்ளுபடி செய்ததெல்லாம் முதலாளியுடைய முதலிலிருந்து அல்ல, மாறாக தனக்கு வர வேண்டிய அந்த வட்டி பணத்திலிருந்து தான் தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வீட்டு முதலாளி அவனை கோவப்பட்டு திட்டாமல் அவனை பாராட்டுறாரு அப்படின்னு ஒரு சில விவிலி அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகமாக தான் சொல்கிறாங்களே ஒழிய இந்த கதையை முழுமையாக நம்மளால் இப்படி தான் இருக்கணும்னு நம்மளால் சொல்ல முடியறதில்லை. பிரியமானவர்களை பாருங்கள், இப்போ அந்த வீட்டு முதலாளி, அந்த வீட்டு உரிமையாளர் இந்த மேனேஜரை பாராட்டுறார். ஓகே, இப்போ அடுத்து இயேசு சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். இப்போ இயேசு அந்த 2வது பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, 2 வகையான மக்களை பற்றி பேசுகிறார். முதல்ல ஒளியின் மக்கள், இந்த உலகின் மக்கள். ஒளியின் மக்கள் யார்? அப்போ இயேசுனுடைய வார்த்தைகளை பற்றி பேசும்போது, இயேசுனுடைய வார்த்தைகள் ஊர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது ஒளியின் மக்கள் யாராக இருக்க முடியும்? கடவுளுடைய பிள்ளைகளாக தான் இருக்க முடியும். கடவுளுடைய வார்த்தை கேட்கிறவர்கள், கடவுளுடைய வழியில் நடக்கிறவர்கள், கடவுளை அன்பு செய்து மற்றவர்களையும் அன்பு செய்து வாழ்கிறவர்கள் தான் ஒளியின் மக்கள். அப்போ ஒளியின் மக்களை விட இந்த உலகின் மக்கள், இந்த உலகின் மக்கள் யார்? மற்றவர்கள்லாம், அதாவது நேர்மையற்றவர்கள், ஏமாற்றிக்கிறவங்க, அப்படி பண்ணுறவங்க இப்படி பண்ணுறவங்க, அதாவது கடவுளின் ஒளியை விட்டு இருளிலே வாழ்கிறவர்னு எடுத்துக்கலாங்களே, இல்லைங்களா? அப்போ இந்த உலகின் மக்கள் இருளின் மக்கள், கடவுளோடு வாழ்கிறவர்கள் ஒளியின் மக்கள். அப்போ இந்த ஒளியின் மக்களை விட இந்த இருளில் வாழ்கிறார்கள் இல்லையா, அவர்கள் அதிக முன்மதியோடு செயல்படுகிறார்கள் என்று இயேசு இவர்களை பாராட்டுவதை போல இருக்குது நற்செய்தி. ஏன்னா இந்த உலகின் மக்கள் முன்மதியோடு செயல்படுகிறார்கள். யாரை விட? ஒளியின் மக்களை விட அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நற்செய்தியிலேருந்து நமக்கு இயேசு என்ன சொல்ல வராரு? அவங்கள பாராட்டுறாரா? இருட்டின் மக்களை, அதாவது இவ்வுலகின் மக்களை பாராட்டுகிறார். அவர்களாம் நல்ல முன்மதியோடு இருக்கிறாங்க, அறிவுள்ளவர்களாக இருக்கிறாங்க, நல்ல இன்டெலிஜென்ட்டாக செயல்படுறாங்க அப்படின்னு பாராட்டுறாரா? இல்லை. பிரியமானவர்களே, அவர்கள் தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் ஒரு தீய வழிக்கு செயல்படுத்துகிறார்கள். அவர்களே தீய வழியில் வாழ்கிறவர்களே தங்களுடைய அறிவை இந்த அளவுக்கு ஒரு தீயத்துக்காக செயல்படுத்த தங்களுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய எதிர்காலத்துக்காக பயன்படுத்துகின்ற அளவுக்கு அவர்கள் யோசிக்கின்ற பொழுது, நீங்கள் ஒளியின் மக்கள் யார்? என்னை பின் செல்கிறவர்கள், என் சீடர்கள், என்னை அன்பு செய்கிறவர்கள், நீங்கள் ஒளியின் மக்கள். நீங்கள் ஒளியை பெற்றிருக்கிறீர்கள். யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பாக சிந்திக்க வேண்டும், நீங்கள் இன்னும் எந்த அளவுக்கு மக்களை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், நீங்கள் இன்னும் எந்த அளவுக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து மற்றவர்களை இன்னும் இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும் என்பதுதான் இந்த நற்செய்தியினுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் பாருங்கள், இந்த ஒளியின் மக்களையும் உலகின் மக்களையும் இயேசு இருவரையும் அந்த ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, ஒளியின் மக்கள் நீங்கள் தங்களுடைய புத்தியை, தங்களுடைய அறிவை பயன்படுத்தாமல் நீங்கள் இப்படி இருந்து விடக்கூடாது. மாறாக நீங்கள் ஒளியை பெற்று இருக்கிறீர்கள், இயேசுவை பெற்று இருக்கிறீர்கள். எனவே அந்த ஒளியை வைத்து நீங்கள் இன்னும் உங்களுடைய ஒளியை மற்றவர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளித்து அந்த ஒளியிலே மற்றவர்களெல்லாம் கவர்ந்து இயேசுவிடம் இன்னும் அநேக பேரை பயன்படுத்தி அழைத்து வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய முழு கருத்தாக இருக்கிறது. பிரியமானவர்களை பாருங்கள், எனவே அதனை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது, நேர்மையற்ற செல்வங்களை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அதாவது இந்த உலகத்தின் செல்வங்களை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒருவேளை நீ நேர்மை இல்லாமல் செல்வங்கள் அங்கங்கே இருக்குதுன்னா அதை இன்னும் அழிவுக்காக பயன்படுத்தாமல் அதை ஒரு தானம் தர்மமாக செய்து, மற்றவர்களுக்கு தானம் செய்து, தர்மம் செய்து, அதிலிருந்து ஒரு புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு அறிவுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சில நேரம் நாம் அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் அந்த ஒளியும் முழுமையாக ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தாமல் அதை அப்படியே மூடி வைத்து விடுகிறோம். எனவே பாருங்கள், இந்த இயேசு சொல்கின்ற நற்செய்தியிலே கூட, இந்த ஊமையில், தாளந்து ஊமையிலே கூட, ஒருவன் 5 தாளந்து பெற்றிருக்கிறான், ஒருவன் 2 தாளந்து பெற்றிருக்கிறான், ஒருவன் 1 தாளந்து பெற்றிருக்கிறான். அப்போ 5 தாளந்து பெற்றிருக்கிறவன் என்ன செய்கிறான்? அவன் அதை 5ஐயும் கொண்டு சென்று விற்பனை செய்து அதை வைத்து வாணிக
ஊழியம் செய்து அவன் இன்னும் 5 தாலந்து பெற்று வருகிறான். அப்படி என்றால் என்ன? இயேசு எனக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார், அதை வைத்து நான் இன்னும் பலவாக சம்பாதிக்க வேண்டும், அதை இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்பது. அந்த 1 தாலந்து பெற்றவன் என்ன செய்தான்? அவன் அதை கொண்டு சென்று மண்ணை நோண்டி அதை புதைத்து மீண்டும் தலைவன் வரும்போது அதை எடுத்து அது ஒன்றே கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில் இயேசு சொல்வது அதுதான். ஒளியின் மக்களாகி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, ஒளியை நீங்கள் அப்படியே மண்ணில் போட்டு புதைத்து விட்டு அப்படியே முட்டாள்கள் போல, அறிவற்றவர்கள் போல இருந்து விட வேண்டாம். மாறாக உங்கள் அறிவை பயன்படுத்தி அறிவுள்ளவர்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை, டேலண்டுகளை அதை பயன்படுத்தி இன்னும் பல மக்களை இயேசுவை நோக்கி வர செய்யுங்கள் என்பதை தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக வலியுறுத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்திருக்கிற கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை முன்மதியோடு செயல்பட்டு நமக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி, ஞானத்தை பயன்படுத்தி இன்னும் மக்களை நாம் வழி நடத்தவும், ஆண்டவரிடம் அந்த ஞானத்தை கேட்டு, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஞானத்தை கொடுத்துறலும், எனக்கு நல்ல அறிவை கொடுத்துறலும், நான் இன்னும் முன்மதியாக செயல்படக்கூடிய நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துறலும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.